வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கின் எதிரொலியால் இரண்டாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மாரிமுத்துவிடம் கேட்கலாம். மாரிமுத்து, தற்போதைய நிலவரம். ஷாம், தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் தற்பொழுது நீர்வரத்து என்பது அதிகரித்தே காணப்படுகிறது. நேற்றைய தினம் பழைய குற்றால அருவியில் அஸ்வின் என்ற சிறுவன் ஒருவன் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டார். இந்த துயர சம்பவத்துக்கு பின்பாக தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதாவது கனமழை எச்சரிக்கையை அடுத்து மறு உத்தரவு வரும் வரை குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்வதற்கு தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று அனைத்து அருவிகள் மற்றும் அணைகளில் பொதுமக்களோ அல்லது சுற்றுலா பயணிகளோ செல்வதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் தற்பொழுது போலீஸ் பாதுகாப்பு என்பதும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது நாளாக இந்த தடையானது தொடர்கிறது. ஆனால் அருவிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழையின் அளவு குறைந்து காணப்படுவதால் தற்போது அருவிகளிலுமே தண்ணீர் வரத்தானது குறைந்து காணப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பொதுமக்களின் நலன் கருதி மாவட்ட நிர்வாகம் மறு உத்தரவு வரும் வரை இந்த பகுதிகளில் பொதுமக்கள் குளிப்பதற்கோ செல்வதற்கோ தடை உத்தரவானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.